இருக்கின்ற சத்துணவு ஊழியர்களை சந்தித்து பேசிட்டு என்றைக்குமே அவங்க பார்த்துட்டு தான் நான் வருவேன். நான் குறிப்பாக அவங்க என்ன சாப்பாடு சமைக்கிறாங்க, அவங்களுக்கான வசதி இருக்குது, அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடியவங்க டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு கூட பார்ப்பேன். நான் அவங்களும் மனிதர்கள் தான். நீங்கள்லாம் சேர்ந்தது தான் பள்ளிக்கூடங்கிறது எங்களுக்கு ஸ்கூல் நான் நினைக்கிறேன். அந்த விதத்தில் இன்றைக்கு உங்களுடைய உணர்வுகள் நீங்கள் வெளிப்படுத்தி இது மட்டும் இல்லை, ஏற்கனவே எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, திருச்சி உழவர் சந்தையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி உடனடியாக அன்றைக்கி வாங்கிட்டு போன அந்த கோரிக்கை அடுத்த நாளே போய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்தையும் நாங்கள் கொடுத்துருக்கின்றோம். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒவ்வொரு செக்டாராக அவங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு துறை சார்ந்து நிதி சார்ந்து இருக்கின்ற பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி நம்ம தீர்த்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி இது போன்று நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறீர்கள். சென்னைக்கு நான் நாளைக்கு தான் போயினாலும் இதை ஃபோட்டோ எடுத்து இன்றைக்கே முதலமைச்சருடைய கவனத்துக்கு நான் கொண்டு செல்வதற்கான பணியில் நான் ஈடுபட்டுக்குவேன். நான் இதில் கலந்து கொண்டு நானும் உரையாற்றிருக்கின்றேன். என்னுடைய உரைகளும் அவர் கேட்டிருக்காரு, அவருடைய கோரிக்கையை நான் கேட்டிருக்கேங்கிற செய்தி இப்போ அவர்கிட்ட போயிடும். ஸோ இது சார்ந்து இன்றைக்கி துறை சார்ந்து ஒவ்வொரு துறை சார்ந்து இன்றைக்கி ரிவ்யூ மீட்டிங் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கான இந்த கோரிக்கையும் எடுத்து சொல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நாகைப்பட்டினத்துடைய பொறுப்பு அமைச்சர் இந்த முறையில் எனக்கும் அது இருக்கின்றது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் கூடுதலாகவே இருக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய சமூக நலத்துறை சார்ந்திருக்கின்ற அமைச்சர் அக்கா அவர்களுடைய கவனத்துக்கும் இதை கொண்டு சென்று தமிழ்நாடு முழுவதும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்களும் தூத்துக்குடியில் அதை பார்த்துருந்துருக்கலாம். உடனடியாக உங்களுடைய சார்பாகவும் துறை சார்பாகவும் நீங்கள் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு சொல்ல வேண்டியது உங்களுடைய முதல் கடமையாக இருக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை நான் சொல்லிடுறேன். நான் என்றைக்குமே உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய அரசாங்கம் இருக்கும். உங்களுக்கே தெரியும், ஒரு காலத்தில் போராட்டம் நடத்தவங்களை கூப்பிட்டு கேட்கணும், கருத்துக்களை கேட்கணும்னு போராட்டம் நடந்ததெல்லாம் உண்டு. இன்றைக்கி அப்படின்னா இல்லை, நானும் 2 தடவை இந்த பக்கம் போயிட்டு வரேன், எதுக்கு உட்காந்துட்டே இருக்காங்க என்னன்னு பார்க்கும்பொழுது தான் அதோட நம்ம ஊரில் நாம் இருக்கும்போதே உண்ணாவிரத மாதிரி மனசுக்கே கஷ்டமாக இருக்கு. அப்படிங்கிறத உங்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்கின்றோம். உங்களுடைய மாநில நிர்வாகிகள் என்ன உங்களுக்கு கட்டளையிடுகிறார்களோ அதை சார்ந்து நீங்கள் இருங்க, கடைப்பிடிங்க, அது உங்களுடைய உரிமை இல்லை என்று சொல்லல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கே சோறு போடுற நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறதுங்கிறது உள்ளபடியே எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்கின்றது. கவலைப்பட வேண்டாம். இதை முதலமைச்சரை கவனத்துக்கு கொண்டு செல்ல ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வைக்கிற அந்த 5 கோரிக்கையில் ஏதோ ஒரு 1-2 கோரிக்கைனாச்சும் நிறைவேற்றி பார்க்க முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஏன்னா முதலமைச்சர் மீது இருக்கின்ற நம்பிக்கைக்காக இதை நான் சொல்கிறேன். நான் அதனால் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் உள்ளபடியே உரிய நேரத்தில் அவருடைய கவனத்துக்கு நான் கொண்டு செல்ற பணியை நான் முழுமையாக ஈடுபடுத்திக்கிறேன். நன்றிமா.